கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தை காண செய்த என் தேவனுக்கு நன்றி செலுத்தி, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். எனக்கு அன்பானவர்களே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய தேவாதி தேவன் கடந்த மாதம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகள் அநேகம். எண்ணிலடங்காத நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்து ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துகிறார். தேவனுடைய கரம் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க வழி நடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நமது கண்களை ஏறெடுக்கும் போது இரட்சகர் நமது பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து நமக்கு அற்புதமான செவி கொடுத்து ஆசீர்வதிக்க கட்டளையிடுவார். நம்மை விட்டு விலகாத தேவனாகிய கர்த்தரை துதித்து அவருக்கு மகிமை செலுத்தி இந்த புதிய மாதத்தை தொடங்குவோம். பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி, நன்மையான காரியங்களை சுதந்திரிக்க விடாதபடி, ஆசீர்வாதமான மேன்மைகளை அடைய முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நமக்கு வரும் நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு முன்பாக நின்று எல்லா நன்மையான காரியத்தையும் முடியும்படி செய்ய முடிப்பார். இந்த மாதம் தேவன் தடைகளை எல்லாம் நீக்கும்படி உங்களுக்கு முன்பாக கடந்து போய் ஜெயம் உண்டாக செய்வார். அன்பானவர்களே, இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாத வார்த்தை மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வியாபாரத்தில், வேலை ஸ்தலத்தில், உங்கள் கையின் பிரயாசத்தில், குடும்பங்களில், படிக்கிற பிள்ளைகளுடைய காரியத்தில் உண்டாகும் தடைகள் அனைத்தும் நீக்கி ஜெயம் பெற செய்யும் இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் உங்களுக்கு முன் சென்று எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, குடும்பங்களிலே குடும்பத்தார் மூலம் வரக்கூடிய தடைகளை நீக்குகிறவரும் கர்த்தாதி கர்த்தர் தான். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தரம் என்ன? யோசேப்பின் தரிசனம் நிறைவேற அவர்கள் சகோதரர்களே தடையாய் நின்றார்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக மாற்றினார். தனிப்பட்ட வாழ்க்கையில தானியேலின் உயர்வை பார்த்து பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலின் உயர்வுக்கு தடையாக பல சதி திட்டங்களை தீட்டினார்கள். ஆனாலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தடைகள் வரலாம். 2 குருடர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது அங்கிருந்தவர்கள் தடை செய்தார்கள். இருப்பினும் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவர். தாவீதின் திறவுகோலை உடையவர். எரிகோ போன்ற தடைகளை நிர்மூலம் பண்ணுகிறவர். பவுலுக்கும் சீலாவுக்கும் சிறைச்சாலை தடையா இருக்க முடியவில்லை. அதுபோல உங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கும்படி உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவர். பவுலும் சீலாவும் துதித்தது போல நீங்களும் துதிக்கும் போது உங்கள் சிறையிருப்புகள் விலகும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23 20 இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்தின்படியார் உங்களை நன்மையினால் ஆசீர்வதிக்கவும் விடுதலின் ஜெயத்தையும் சுதந்திரிக்க செய்வார். தடைகளை நீக்கி உங்கள் சுகவாழ்வை சீக்கிரத்திலே துளிர்க்கும்படி செய்து ஆசீர்வதிப்பார். ஏசாயா சொல்கிறான் 58:8 அப்பொழுது விடிய கால பொழுப்பை போல உங்கள் வெளிச்சம் எழும்பி உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உங்கள் நீதி உங்களுக்கு முன்பாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, இந்த மாதத்திலே அவருடைய நீதி உங்களுக்கு முன்பாக சென்று அவருடைய மகிமை உங்கள் பின்னாலே காக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த புதிய மாதத்தை தந்த உம்முடைய கிருபைகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து அற்புத அடையாளமாய் எங்களை விளங்க பண்ணின தேவன், இந்த புதிய மாதத்திலும்
எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள், எங்கள் வியாபாரத்திலே, வேலை ஸ்தலத்திலே, கையின் பிரயாசத்திலே இன்னைக்கு அநேக தடைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைகளை நீக்கி ஜெயம் எடுத்துக் கொடுக்கிற கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. உன்னதரின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை தொடர பண்ணுவீராக. உன்னத கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். தாவீதின் திறவுகோலை உடைய கர்த்தர் தடையை கொண்டு வருகிற சத்துருவின் சகல வல்லமைகளில் இருந்தும் கர்த்தர் ஜெயம் தருகிற தேவன் என்பதை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் சாட்சியா நின்று ஜெயம் எடுக்க கர்த்தர் ஜெயம் கொடுங்க. அற்புதங்களை செய்யுங்க, சாட்சிகளாய் மாற்றுங்க. கர்த்தர் தாமே உடைய வார்த்தையின்படியாய் அவர்களை விடுவித்து ஜெயம் கொடுக்கிறீர் என்பதை சாட்சியா நிற்க கிருபை செய்யுங்க. எல்லா மகிமையும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.